இந்த டிக் 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 ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கெல்லாம் அதிகமாக வரக்கூடிய இந்த உண்ணி பேன் பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ராடக்ட்டுங்க சார் இது. இது வந்து நம்ம மாட்டில் நாலில் ஒரு பகுதி மேல் முதுகு பக்கமாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க சார். ஸ்ப்ரே பண்ணுறது முன்னாடி நல்லா வந்து ஷேக் பண்ணி குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முதுகுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு கால்வாசி வரைக்கும் வரா மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் சார். காது அந்த பக்கம் எல்லாம் பண்ணோம்னாக்க நம்ம வந்து உண்ணி வராமல் இருந்தாலும் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் வந்து பேன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது இருக்காதுங்க சார், இறந்துடும். அது எல்லாம் செத்து போய் கீழே விழுந்துருங்களா? ஆமாங்க சார். இது அடிச்சா எல்லாம் கீழே சாகலாம் கீழே விழுந்துருங்க சார். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்தது செத்துரும். திருப்பி இன்னொரு மாட்டு மேலே ஏறாது. அதுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் சார். ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது மேலே ஈஸியாக அட்டாக் இல்லை, எல்லா மாட்டுக்கும் ஒரே சமயத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கீழே விழுந்துட்டு இன்னொரு மாட்டு மேலே ஏறாதுங்க சார். அது அப்படியே செத்துரும். கீழே விழுந்து அது ரத்தம் அதுக்கு கிடைக்காம செத்துரும். இது அடிச்சா எத்தனை மணி நேரம் ஆகுங்க அது கீழே விழுகிறதுக்கு? 1 டே எடுத்துக்குங்க சார் மேக்ஸிமம். ஏன்னா அது ஃபுல்லாக அது மாடு ஃபுல்லாக அது பரவி கீழே வயிற்றுக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதுங்க போய் அது ஒர்க் ஆகிறதுக்கு லேட் ஆகும் சார். இது ஒரு டைம் அடிச்சிடுறீங்க, எல்லாம் செத்துருது, திருப்பி அதுக்கு உண்ணி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? வீக்லி ஒன்ஸ் வந்து நார்மலாக அதை யூஸ் பண்ணுறது பெட்டருங்க சார். இது கையிலலாம் பண்ணலாங்களா? ஒன்றும் ஆகாதுங்க சார். இது வந்து ஆயுர்வேதிக் மெத்தட் தான். அதனால இது ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராது. நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாங்க சார். இது அடிக்கிறப்ப மாடோட தீனிகளில் இதில் ஏதாவது பட்டுச்சுன்னா அதை பற்றி பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க சார். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். கையில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுக்கும் மாடு தீனிலெல்லாம் பட்டாலும் ஒன்றும் இது ஆகாது. இதனால எதுவும் பாதிப்பு ஏற்படாது. பாதிப்பு கிடையாதுங்க சார். இது வந்து ஈக்கெல்லாம் கேட்குங்களா? இது வந்து கேட்காதுங்க சார். உண்ணி மாட்டு மேலே இருக்கிற உண்ணி வந்து அப்போதைக்கு வராது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு வர ஆரம்பிச்சிருங்க சார். இது அடிக்கிறப்ப உண்ணி எல்லாம் கீழே விழுது இல்லைங்க, மேலே இருக்கிற முட்டை எல்லாமும் செத்துருமா இது பட்டா? ஆமாங்க சார். உண்ணி சம்மந்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க சார். சரி, இதோட விலை எவ்வளோங்க சார்? இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 899 ரூபாங்க சார். நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து 699 ரூபாய் கொடுக்குறோம். நிறையா வாங்குறாங்க. இது வந்து 200 ml பேக்கேஜிங்க சார். இப்போ வந்து 1 லிட்டர் வாங்குறாங்க. 1 லிட்டருங்கும் போது என்னுடைய பாட்டில் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த டிஸ்பென்சர் பதிலாக வேறு மவுத் இருக்க மாதிரி வரும். ஸோ அது மாதிரி வேறு பெரிய சைஸ் வாங்குறணும் போது அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வேறு இருக்குங்க சார். நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு நமக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். சின்னதாக வாங்காமல் பெருசாக வாங்குறப்ப இன்னும் இது விலை குறையும். ரேட்டு அதிகமாக வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்குங்க சார். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு அதிகமாக இருக்காமல் தெரியலங்க சார். சரிங்க, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றிங்க.